எல்லாருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையோட ஏற்ற இறக்கம்லாம் இல்லாம பணவீக்கத்தை எதிர்த்து போராடுற ஒரு நிலையான முதலீட்டு உத்திய பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சொல்லப்போனா நம்ம பணத்தை நமக்காக எப்படி வேலை செய்ய வைக்கிறதுன்னு தான் இந்த முழு விவரமும். ஓசியோலா மெக்கார்டியோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவங்க ஒரு சலவை பெண்மணி. ராத்திரி 11 மணி வரைக்கும் கூட துணி துவைச்சு இஸ்திரி போட்டு தான் தான் வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. அவங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு நாணயத்தையும் ஒரு பொம்மை வண்டியில சேமிச்சு வச்சாங்க. நம்ப முடியுது அவங்களால? 1995ல அவங்க ஓய்வு பெற்றப்போ அவங்க கிட்ட $2,80,000 இருந்துச்சு. இது விடாமுயற்சிக்கும் ஒழுக்கத்துக்கும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஓஷியோலா செஞ்ச அதே முறைய இன்னைக்கு நாம பின்பற்ற முடியுமா? இப்ப இருக்கிற பொருளாதார சூழல்ல சும்மா பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை சேமிச்சு வைக்கிறது மட்டும் போதுமா? ஒருவேளை நீங்க அப்படி முயற்சி செஞ்சீங்கன்னா ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியோட நீங்க போராட வேண்டியிருக்கும். ஒரு அமைதியான திருடன் உங்க பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டே இருக்கான். அந்த திருட வேற யாரும் இல்லைங்க, அது பணவீக்கம்தான். அது வருஷத்துக்கு சுமார் 8% விகிதத்துல உங்க பணத்தோட வாங்கும் சக்தியை குறைக்குது. அப்படின்னா என்ன? உங்க பணம் அந்த 8% விட வேகமா வளரலைன்னா நீங்க உண்மையில பணத்தை இழந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சரி, இதுக்கான தீர்வுதான் கடன் ஏணி உத்தி. இப்ப கடன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நம்மள பலருக்கும் ஒரு மாதிரி நெகட்டிவா தோணும் இல்லையா? ஆனா முதலீட்டு உலகத்துல கடன்கிறது முற்றிலும் வேற ஒரு விஷயம். முதலீட்டை பொறுத்த வரைக்கும் கடனுங்கிறது கதையை அப்படியே தலைகீழா மாத்திடும். எங்க நீங்க கடன் வாங்குறவர் இல்ல, நீங்க தான் கடன் கொடுக்கிறவர். ஒரு வங்கிக்கோ இல்ல அரசாங்கத்துக்கோ நீங்க பணத்தை கடனா கொடுத்து அதுக்கு பதிலா உங்ககிட்ட இருந்து நீங்க வட்டி சம்பாதிக்கிறீங்க. இத நல்லா கவனிங்க, இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம அன்றாட வாழ்க்கையில வாங்குற கடன் நம்ம பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்கும். ஆனா முதலீட்டு கடன் அப்படிங்கிறது நம்ம பாக்கெட்டுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சொத்து. இதுதான் இதுக்குள்ள அடிப்படை வித்தியாசம். சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இந்த உத்திய எப்படி நம்ம நடைமுறையில கொண்டு வர்றது? அதாவது உங்க கடன் ஏணிய நீங்க எப்படி உருவாக்க போறீங்க? இதோட முக்கிய நோக்கமே தொடர்ச்சியான பணவரவை உறுதி செய்யற மாதிரி பல வருமான வழிகளை உருவாக்குறது தான். இந்த ஏணிக்கு 3 முக்கியமான படிகள் தான் இருக்கு. முதல் படி பொறுமைப்படி. இதுதான் உங்க முதலீட்டு பயணத்தோட அஸ்திவாரம். இதுல அரசாங்க பத்திரங்கள் வரும். இது ரொம்பவே பாதுகாப்பானது, ஏன்னா அரசாங்கமே இதுக்கு உத்தரவாதம் கொடுக்குது. நீண்ட காலத்துக்கு உங்க மூலதனத்தை பாதுகாக்க இது ஒரு சூப்பரான வழி. 2வது படி மாசம் பண வரவுக்காக. 3வது படி பணவீக்கத்தை நேரடியாவே தோற்கடிக்கிறதுக்கு. 2வது படிய இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் வாங்க. அஞ்சல் அலுவலக மாதாந்திர வருமான திட்டம். இது வருஷத்துக்கு சுமார் 7.4% வட்டி கொடுக்குது. அதுவும் மாசம் உங்க அக்கவுண்ட்டுக்கு கரெக்டா வந்துடும். இது எப்படின்னா நீங்க சின்ன வயசுலயே உங்களுக்காக ஒரு பென்ஷன் திட்டத்தை ஆரம்பிக்கிற மாதிரி. 3வது படிதான் இருக்கிறதுலே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. ரிசர்வ் வங்கியோட மிதக்கும் வட்டி விகித பத்திரங்கள். யோசிச்சு பாருங்க, பணவீக்கம் ஒரு 8% இருக்கும்போது இந்த பாண்ட்ஸ் கிட்டப்பட்ட 8.5% வரைக்கும் வட்டி கொடுக்குது. இதோட அர்த்தம் என்னன்னா உங்க பணம் பணவீக்கத்தை விட வேகமா வளருதுன்னு அர்த்தம். சூப்பர் இல்ல? சரி, இப்போ டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம இதோட தத்துவத்தை பத்தி கொஞ்சம் பேசலாம். இந்த உத்தி வெற்றி பெறணும்னா ஒரு குறிப்பிட்ட மனநிலை ரொம்ப அவசியம். அதுதான் பொறுமை. இந்த மனநிலையை விளக்க நாம ஜோஷி அங்கிள் கதையை எடுத்துக்கலாம். ஜோஷி அங்கிள் ஒரே ராத்திரியில பணக்காரர் ஆகல. அவர் தன்னோட வேலையில கவனம் செலுத்தி சின்னதா செஞ்ச முன்னேற்றங்கள் காலப்போக்குல பெரிய அளவுல வளர்ந்துச்சு. இதுக்கு பேர் தான் கூட்டு வட்டியோட சக்தி, அதாவது காம்பவுண்டிங். உங்க பணமும் அப்படிதான். சின்ன லாபங்கள் ஒன்னா சேர்ந்து காலப்போக்குல ஒரு பெரிய செல்வத்தை உருவாக்கும். அடுத்தது ஊறுகாய் தயாரிப்பாளர் விதி. நல்லா ஊர்ன ஊறுகாய் டேஸ்டா இருக்கும் இல்லையா? அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி தான் இந்த உத்தியும். இது ஒரு நிலையான கணிக்கக்கூடிய செல்வத்தை உருவாக்க கொஞ்சம் காலம் எடுக்கும். இதுல முக்கியமான தத்துவம் என்னன்னா நீண்டகால பார்வை. உடனடி லாபத்தை எதிர்பார்க்காம பொறுமையா உங்க முதலீடு வளர நீங்க டைம் கொடுக்கணும். சரி, இவ்வளோ நேரம் பேசிட்டோம். இது எல்லாம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. வாங்க இந்த விளக்கத்தை ஒரு எளிமையான உடனே செயல்படுத்தக்கூடிய ஒரு முதல் படியோட முடிக்கலாம். பெரிய தொகையோட தான் ஆரம்பிக்கணும்னு காத்துட்டு இருக்காதீங்க. ஏன், மாசம் ஒரு 5000 ரூபாய் முதலீடு செஞ்சா கூட அது ஒரு சூப்பரான தொடக்கம்தான். முக்கியமான விஷயம் ஆரம்பிக்கிறது தான், எவ்வளவு பணத்துல ஆரம்பிக்கிறீங்கிறது இல்ல. இப்ப கேள்வி உங்ககிட்ட தான். இந்த கடன் ஏணில நீங்க முதல்ல எந்த படியை உருவாக்க போறீங்க? பொறுமைப்படியா, பணவரவு படியா, இல்ல பணவீக்கத்தை ஜெயிக்கிற படியா? உங்க முடிவை எடுங்க. உங்க முதல் அடியை எடுத்து வைங்க. உங்க முதலீட்டு பயணம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள்.